عليم السلطان شديد العقاب سريع الحساب أليم الإحسان أشهد أن لا إله إلا الله وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمد نبي الأمي العربي القريشي المكي المدني الهاشمي وعلى آله وأصحابه وأتباعه وسلم تسليما كثيرا كثيرا أما بعد فقد قال الله سبحانه وتعالى في محكمه التنزيل بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ومن يطع الله ورسوله ويخشى الله ويتقه فأولئك هم الفائزون يا أيها الذين آمنوا كتب عليكم الصيام كما كتب على الذين من قبلكم لعلكم تتقون விண்ணகத்தையும் மண்ணகத்தையும் விண்கதிர்களையும் தன்மதியையும் நீர் மலைகளையும் ஆழ்கடலையும் தன்னாதிக்கத்தில் வைத்திருக்கின்ற என்னையும் உங்களையும் படைத்து அறிவை ஆற்றலை திறமைகளை சக்திகளை எமக்கெல்லாம் தந்து எமக்கு அறிவோடு ஈமானையும் தந்த வல்லவன் அல்லாஹ் அவனுக்கே புகழனைத்தும் அல்ஹம்துலில்லாஹ். சத்திய தூதர் சாந்தி நபி சர்தாரே அலம் முஹம்மது முஸ்தபா ரசூலே அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதிலும் அவர்களை தொடர்ந்தவர்கள் துயர்ந்தவர்கள் தொடருகின்றவர்கள் துயருகின்றவர்கள் அனைவர் மீதிலும் இறை சாந்தியும் சமாதானமும் என்று நிலவட்டுமா. அல்லாஹ்வின் இல்லத்திலே இஅ்திகாஃபுடைய நியத்தோடு வந்தவர்ந்திருக்கின்ற அல்லாஹ்வின் நல்லடியார்களே, என்னையும் உங்களையும் படைத்த ரப்பு அல்லாஹ் அவன் ஹய்யுன் லா யமூத், அவன் உயிரோடு இருக்கிறான். இந்த அல்லாஹ்வுக்கு மரணம் கிடையாது. ஃபஆலுல் லிமா யுரீத், அவன் நாடியதை செய்து கொண்டிருக்கிறான். அலாமா அஷா ஒக்காதிர், நான் நினைத்ததை செய்வேன் என்று சொல்லுகிறான். ஒமா தஷாஊன இல்லா ஐயஷா அல்லாஹ், அவன் நாடாமல் அடியானால் ஒன்றை நினைக்க கூட முடியாது என்று குர்ஆன் சொல்லுகிறான். லா யஸ்குத்து வரகா, மரத்தில் இருக்கின்ற ஒரு இலை கூட அவனை அறியாமல் நிலத்தை நோக்கி நகர முடியாது என்று குர்ஆன் பேசுகிறான். எனவே அந்த அல்லாஹ்வை அஞ்சி பயந்து தக்வாவுடன் இறையச்சத்துடன் நான் அவனை பார்க்காவிட்டாலும் அவன் சதாவும் என்னை பார்த்து கொண்டே இருக்கிறான் என்கின்ற இஹ்சானியத்தான சிந்தனையுடன் வாழ்ந்து கொள்ளுமாறு அடியேனுக்கும் அப்பாலுங்களுக்கும் வசியத்தும் நசீஹத்தும் செய்கின்றன. அன்பு சகோதரர்களே, நாம் எல்லோரும் ஒரு சிறப்பான ஒரு மாதத்திலே இருக்கிறோம். இன்ன இத்தத்த ஷுஹூர் இந்தல்லாஹி 12 ஷஹ்ரா, அல்லாஹு தஆலா மாதங்களை 12ஆக ஆக்கியிருக்கிறான். அதிலே மின்ஹா அர்பஅத்துன் ஹுரும், அல்லாஹ் 12 மாதங்களில் 4 மாதங்களை கண்ணியமான மாதமாக ஆக்கியிருக்கிறான். அதில் ஒன்றுதான் நானும் நீங்களும் இப்போது இருக்கின்ற ஷஅபானுடைய மாதம். இந்த ஷஅபானுடைய மாதம் கண்ணியமான மாதம். அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஒன்று, ஷஅபானு ஷஹ்ரி, ஷஅபான் எனக்குரிய மாதம் என்று சொன்னார். நபி அவர்கள் தனக்குரிய மாதம் என்று சொல்லிக்கொண்ட ஒரு மாதத்திலே நானும் நீங்களும் இருக்கிறோம். அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், ஷஅபானை விட நீங்கள் வேறு மாதங்களில் நோன்பு நோட்பதை, ரமலானை தவிர வேறு மாதங்களில் அதிகம் நோன்பு நோட்பதை நான் கண்டதில்லை என்று சொன்ன போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஒன்றுதான், நான் இந்த மாதத்திலே அதிகமாக நோன்பு நோட்கிறேன். ஏன் தெரியுமா? இந்த மாதத்தில் எங்களுடைய அமால்கள் அல்லாஹ்விடம் எடுத்து காட்டப்படுகிறது. அந்த நேரத்திலே இன்னி ஸாயிம், நான் நோன்பாளியாக என்னுடைய ரப்பிடத்திலே என் அமல்கள் காட்டப்பட வேண்டும் என்று ஆசிக்கிறேன் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படிப்பட்ட ஒரு மாதம்.
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நன்மைகள் அதிகமாக தருகின்ற ஒரு மாதம். இந்த மாதத்தை மக்கள் மறந்து இருக்கிறார்கள், கணக்கெடுக்காமல் இருக்கிறார்கள், அந்த மாதத்தை பற்றி அறியாமல் இருக்கிறார்கள். இந்த மாதம் இவ்வளவு பெருமதி மிக்கதுதானா என்று தெரியாமல் இருக்கிறார்கள். உலகத்தின் சிறப்பு, உயர்வு, கண்ணியம் எதில், எங்கு, எப்போது, எந்த இடத்தில் இருக்கிறது என்பதை இந்த உலகத்தில் எல்லோருக்கும் அப்டேட், எல்லோருக்கும் தெரியும். ஆனால் மார்க்கத்தில், தீனில் சிறந்த, உயர்ந்த, கண்ணியமான அல்லாவின் நேசத்தை, அல்லாவின் பாசத்தை, அல்லாவின் அன்பை, அல்லாவின் அருளை, அல்லாவின் ரஹ்மத்தை பூமிக்கு கொண்டு வருகின்ற ஏராளமான சந்தர்ப்பங்கள் இந்த மக்களுக்கு, மனிதர்களுக்கு, சுவர்க்கத்தை வேண்ட வேண்டிய மனிதர்களுக்கு தெரியாமல் இருக்கிறது என்பதுதான் அந்த ஹதீஸுடைய கருத்து. சுருக்கமான நேரம் என்பதனால் நான் இந்த ஹுத்பாவின் ஊடாக உங்களோடு பகிர்ந்து கொள்ள வந்த மிக முக்கியமான தகவல்களை நேரடியாக பகிர்ந்து கொள்ளும். அன்பான சகோதரர்களே, ஷஅபான் கண்ணியமானது. ஏற்கனவே ஹுத்பாக்களிலும் சில நேரம் கேட்டிருப்பீர்கள். ஷஅபானில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிகமாக நோன்பு வைத்திருக்கிறார்கள். அதிகமாக இந்த ஷஅபானுடைய மாதத்தை பற்றி பேசியிருக்கிறார்கள். எந்த அளவுக்கென்றால், ஷஅபானில் நோன்பு நோட்பதற்கு கிடைக்கவில்லை என்றால் ரமலானுக்கு பின்னர் இந்த ஷஅபானுக்காக 2 நோன்புகளையாவது நோற்றுக் கொள்ளுங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்தி முஸ்லிமுடைய ரிவாயத்திலே பதிவு செய்யப்பட்டிருக்கு. ஷஅபானில் முந்தின 15இல் நோன்பு நோட்க கிடைக்கவில்லை என்றால் அதற்கு பதிலாக ரமலானுக்கு பின்னர் ஷவ்வாலிலாவது 2 நோட்புகளை ஷஅபானுக்காக பிடித்துக் கொள்ளுங்கள் என்ற கருத்தை கூட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறார்கள் என்றால் ஷஅபானின் பொறுமதியை விளங்கிக் கொள்வீர்கள். இந்த ஷஅபானிலே நானும் நீங்களும் என்ன செய்ய வேண்டும்? இதுதான் இன்றைய ஹுத்பாவுடைய தலைப்பு. இந்த ஷஅபானில் நானும் நீங்களும் என்ன செய்ய வேண்டும்? இது ஷஅபான் ஒரு மிக பொறுப்பு வாய்ந்த ஒரு மாதம். ஒவ்வொரு தனி மனிதர்களுக்கும் பல்வேறு சுமைகளை சுமத்துகின்ற மாதம். இந்த ஷஅபான் எப்படிப்பட்ட மாதமாக இருக்க வேண்டும் என்றால், ஒரு வாப்பா தண்ட மகளை திருமணம் முடித்து கொடுக்க போறாருண்டா, அந்த வாப்பட உள்ளத்துல இன்னும் 15 நாள்ல என்ற மகளுக்கு திருமணம் என்கின்ற போது எத்தனை பொறுப்பு வரும். இன்னும் ஒரு 17-18 நாட்களில் கல்வி பொதுத்தராதர சாதாரண தர பரீட்சை வர இருக்கிறது. அந்த மாணவர்களுடைய விடயத்திலே அந்த மாணவர்கள் எவ்வாறான பொறுப்போடு இருக்கிறார்கள்? இப்ப அவங்க என்ன செய்யணும்? இப்படி ஒவ்வொரு தரப்பிலும் இருக்கின்றவர்கள் தான் எதிர்நோக்க போகின்ற தினங்களை வைத்து அதற்கு எவ்வாறு தயாராக வேண்டும்? அன்பானவர்களே, ரமலான் மாதம் நெருங்குகிறது. சங்கையான மாதம் என்று தெரியும், சிறப்பான மாதம் என்று தெரியும், குர்ஆன் இறங்கிய மாதம் என்று தெரியும். இன்னா அன்ஸல்னாஹு ஃபீ லைலத்தில் கத்ர் தெரியும். ஃபீஹா, அந்த ரமலானுடைய மாதத்திலே சுவர்க்கத்தின் கதவுகள் திறக்கப்பட போகிறது என்று தெரியும், நரகத்தின் கதவுகள் மூடப்பட போகிறது என்று தெரியும், சுவர்க்கத்துக்காக மக்கள் அழைக்கப்பட போகிறார்கள் என்று தெரியும். அந்த மாதம் நரகத்தை விட்டும் விடுதலை அளிக்கின்ற மாதம் என்று தெரியும். ரமலானில் ஒவ்வொரு தினத்திலும் லட்சக்கணக்கான மனிதர்கள் நரகத்தை விட்டும் விடுதலை செய்யப்படுவார்கள். ரமலானின் கடைசி பெருநாள் இரவிலே, ரமலானின் முதலாவது இரவிலிருந்து 29 அல்லது 30 வரைக்கும் எத்தனை கோடி மக்கள் நரகத்தை விட்டு விடுதலை செய்யப்பட்டார்களோ அத்துணை தொகை மக்கள் அந்த ஓரிரவில் விடுதலை செய்யப்படுவார்கள். ரமலானில் லைலத்துல் கத்ர் இரவு 1000 மாதங்களை விட சிறந்தது. அந்த நாளிலே மலக்குகள் அததல் ஹசா, இந்த பூமியில் இருக்கின்ற கட்ட
கற்களின் எண்ணிக்கை அளவுள்ள மலக்குகள் பூமிக்கு இறங்குவார்கள். இதற்காக எனக்காகவும் உங்களுக்காகவும் துஆ செய்வதற்கு, எனக்காகவும் உங்களுக்காகவும் அல்லாஹ்விடம் பிரார்த்திப்பதற்கு. இந்த ரமலானுடைய மாதம் குர்ஆனுடைய மாதம். ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு குர்ஆன் ஓதிய வரலாறை பேசுகிறோம். இமாம் அபூ ஹனீஃபா, இமாம் மாலிக், இமாம் ஷாஃபிஈ ரஹிமஹுமுல்லாஹ் இவர்கள் ஓதிய குர்ஆனை பற்றி பேசுகிறோம். ரமலானில் எத்தனை குர்ஆன் முடித்தார்கள் என்று பேசுகிறோம். சில மனிதர்களை நேரடியாக கண்டிருக்கிறேன். சலஃபு சாலிஹீன்களின் வரலாற்றை என்றோ படித்திருக்கிறோம். எங்கட ஊர்ல ஒரு தாய் மௌத்தா போனார். ஒரு தாய் மரணித்தா. அந்த தாய் மரணிக்கின்ற போது அந்த தாய் சுமார் 1600 குர்ஆன் ஓதி முடித்திருந்தார். 1600க்கு மேற்பட்ட குர்ஆன். அவர் ரமலானில் ஒவ்வொரு நாளும் ஒரு குர்ஆன் முடிப்பார். வரலாற்றில் கேள்விப்பட்டிருக்கிறோம், இப்போது கண்களால் காணுகிறோம். இப்போ ஒரு ஆலிம் இருக்கிறார். அவர் இப்பவும் சாதாரண நாட்களில் 3 நாளைக்கு ஒரு குர்ஆன் முடிப்பார். ரமலானில் ஒவ்வொரு தினமும் குர்ஆன் முடிப்பார். அவர் ஒரு ஆலிம், ஒரு ஆசிரியர். அன்பானவர்களே, இதெல்லாம் வரலாறு. நான் இங்கு வரலாறு சொல்ல வரவில்லை. இப்ப வார ரமலான்ல நான் என்ன செய்ய போறேன்? இந்த ஷஅபான் ரமலானை திட்டமிடுவதற்காக உள்ள மாதம். ரமலானை திட்டமிடுவதற்காக தரப்பட்டிருக்கின்ற மாதம். நபி அவர்கள் எங்களுக்கு சொன்னார்கள், ஒரு அமல செய்யறதுக்கு முன்னால, ஒவ்வொரு தொழுகைக்கு முன்னால சுன்னத்தான தொழுகை இருக்குது. எதுக்கு? ஃபர்லான தொழுகைக்கு ரெடி ஆகுறதுக்கு. ஃபர்லான தொழுகைக்கு மனதை ஒருநிலைப்படுத்துவதற்கு, மைண்ட்ஃபுல்னஸ், மனதை ஒரு நிலைக்கு கொண்டு வருவதற்காகத்தான் சுன்னத்தான தொழுகைகள். ஃபர்லுக்கு போறதுக்கு முன்னால தன்னை அந்த இடத்துக்கு கொண்டு வரணும். நபி அவர்கள் ரமலானுக்கு முன்னால் ஷஅபானில் நோன்பு பிடித்தார்கள். ஏன் தெரியுமா? ரமலானின் நோன்புக்கான பயிற்சி. எல்போர்டுல ரமலானுக்கு போகலாம். எல்போர்ட போட்டுட்டு எந்த நாளும் ஓடலாம். வாழ்க்கை பூரா எல்போர்ட் மனிதனாக இருக்கலாம். பைக்குக்கு எல்போர்ட் போட்டது லைசன்ஸ் கிடைக்கும் வரைக்கும். ஷஅபான் எல்போர்ட் காலம். ரமலானுக்கு பயிற்சி எடுக்கின்ற காலம், ஹோமம் செய்கின்ற காலம். ரன்னர்ஸ் ஸ்கூல்ல மரதம் வைப்பாங்க. 5 கிலோமீட்டர் ஓடணும். அவர் ஒரு நாளைக்கு தான் ஓட போறார். ஆனா ஓடுறதுக்கு முன்னால் 10 நாள் ஓடுறாரு. ரோட்ல 10 நாள் ஓடுறாரு. உங்களோட மஸ்ஜிதுடைய இமாம் நேற்று ஒரு போட்டிக்கு போனார். அதான் போட்டிக்கு. அல்ஹம்துலில்லாஹ், மிம்பர்ல சொல்ல வேண்டிய விடயம் அதான்ல நாடளாவிய ரீதியில ஒரு பிளேஸ் அடிச்சாரு. அவர் அப்ப போயிருப்பாரா? எத்தனை முறை பெற்று எடுத்திருப்பார். இன்னைக்கு இலங்கையில பெரிய கிராட் போட்டி நடந்துச்சு. பெரிய கிராட் போட்டி. அந்த அண்டா ஓதைப்பாரு. எத்தனை முறை ஓதைப்பாரு. அன்பானவர்களே, எல்லாத்துக்கும் முன்னேற்பாடு செய்யணும்னு தெரியும். டிரைவிங் சும்மா போகலான்னு தெரியும். மொபைல் போன் பலராட்ட எங்கட மொபைல் போனை செய்ய கொடுக்கறதில்ல. நான் இந்த புதிய போன் எடுத்திருக்கிறேன், நீங்க மொபைல் போன் செஞ்சு பழகுறீங்களா? கொஞ்சம் இடத்தை பார்க்கிறீங்களா? கொடுக்க மாட்டோம். அன்பானவர்களே, ரமலானுக்கு பயிற்சி எடுக்க வேண்டும் சகோதரர்களே. ரமலானுக்கு தயாராக வேண்டும் சகோதரர்களே. ரமலான ரப்பு எனக்கும் உங்களுக்கும் சும்மா தரல. கோடான கோடி வருஷம் வாழ வேண்டிய அந்த சுவர்க்கத்துக்கு கொண்டு செல்வதற்கு, சுவர்க்கத்துக்கு அழைப்பதற்கு, சுவர்க்கத்துக்கு தகுதியான மனிதனாக என்னையும் உங்களையும் நானும் நீங்களும் ஆக்கிக் கொள்வதற்காக தந்ததுதான் ரமலான். பயங்கரமான நரகம், பயங்கரமான நரகம். யவத்துல் முஜ்ரிம் லவ் யஃப்ததி மின் அதாபி யௌமிஇதின் பிபனி வஸாஹிபதிஹி வஅஹி வஃஸீலதிஹி அல்லதி துவி வமன் ஃபில் அர்தி ஜமீஆ ثم ينجي கல்லா
இன்னஹா லவா நஸாஅத்தன் லிஷவா. குர்ஆன் சொல்லுது இப்படிப்பட்ட நரகம். வாப்பா உம்மா பிள்ளையோட எவ்வளவு பாசம், கணவன் மனைவியோட எவ்வளவு பாசம், மனைவி கணவனோட எப்படி பாசம், நான தம்பி உறவு எப்படி. அல்லாஹ் சொல்றான் கியாமத்தில முதலாவது நரகத்தை கண்டொடனே ஒரு பாவி சொல்கின்ற முதல் வார்த்தை என்ன தெரியுமா? யவத்துல் முஜ்ரிம் லவ் யஃப்ததி மின் அஸாபி யௌமிஇதின் பிபனி. யா அல்லாஹ், இந்த பாசமான புள்ள மகன் இருக்கிறாரு, மகள் இருக்கிறாரு, இந்த மகனையும் மகளையும் நரகத்தின் நெருப்பிலே பொசுக்கி விட்டு அதற்கு பதிலாக என்னை காப்பாற்ற மாட்டாயா? பாப்பா உம்மா தண்ட சொந்த புள்ளைய நெருப்புல போட்டு பொசுக்கிறதுக்கு கொடுக்குகின்ற இடம். சகோதரனே சகோதரிய கணவன மனைவிய உறவுகளை எல்லாம் கொடுத்துட்டும் அல்லாஹ் ஒன்றையும் கேட்க மாட்டான். கடைசா சொல்லுவான் என்ன தெரியுமா? வமன் ஃபில் அர்தி ஜமீஆ. யா அல்லாஹ், முழு உலகத்தில் இருக்கின்ற எல்லோரையும் நரகத்தில் போட்டுவிட்டு சும்மையுஞ்சி என்ன மட்டும் காப்பாத்திடியா அல்லாஹ். அல்லாஹ் சொல்லுவான் கல்லா, அந்த சந்தர்ப்பம் முடிஞ்சு. இன்னகா லவா, இப்போது இருப்பதெல்லாம் கொழுந்து விட்டறிகின்ற நரக நெருப்புத்தான். நஸாஅத்தன் லிஷவா, நெருப்பல்ல, நெருப்புடைய அனல் பட்டால் கருகி விடுவாய். அன்பானவர்களே, ரமலான் வருகிறது அந்த நரகத்தை விட்டு காப்பாற்றுறது, அந்த நரகத்தின் நெருப்பை விட்டு காப்பாற்றுவது. என்ன உங்களை சந்தூக்குள்ள வச்சா சந்தூக்க தூக்குற நேரம் எப்படி கதறுவோம் தெரியுமா? யா வைலத்தா யா வைலத்தா ஐன ததுகபூன். எனக்கு பிடித்த நாசமே, எனக்கு பிடித்த கேடே, என்னை எங்கே கொண்டு போகிறீர்கள்? நிறுத்துங்கள் நிறுத்துங்கள், வேண்டாம் வேண்டாம் என்று துடிப்போம் நாம். அந்த நேரத்தில் சந்தோஷமாக அல்லாஹ்வை நோக்கி போக வேண்டும் என்பதற்காக தரப்படுகின்ற இடம்தான், சந்தர்ப்பம்தான் ரமலான். கத்திமூனி கத்திமூனி, என்ன வேகமாக கொண்டு வாங்கோ, என்ன வேகமாக அடக்குங்கோ, நான் இந்த ரப்ப பார்க்கணும் என்று சொல்வதற்கான வாய்ப்பை எடுத்து தருகின்ற மாதம் தான் ரமலான். 6 அடி குழிக்கு கீழே தட்டத்தனியே நடுக்காட்டிலே வைத்து பலகையை போட்டு மண்ணையும் போட்டு மரத்தையும் நாட்டி நீரையும் ஊற்றிவிட்டு வந்தத பின்னால் நடுக்காட்டில் 6 அடி குழிக்கு கீழே தட்டத்தனியே இருக்கின்ற போது எங்களை காக்கவரும் காப்பதற்கான சந்தர்ப்பம் தான் ரமலான். எனவே இந்த ரமலான நானும் நீங்களும் சிறப்பாக அடையணும் உண்டா? இப்ப அந்த ரமலானுக்கு தயாராகணும். எப்படி தயாராகிறது? எப்படி தயாராகிறது? முதலாவது அல்லாஹ்விடத்தில் அதிகமாக துஆ கேளுங்க. யா அல்லாஹ், இந்த ரமலான் எனக்கு தந்துடியா அல்லாஹ். ரமலானுக்கு முன்னாலே என்ன ரோக எடுத்துடாதே அல்லாஹ். இந்த ரமலான் எனக்கு தாயா அல்லாஹ். ரமலான் அடைகின்ற பாக்கியத்தை தாயா அல்லாஹ். பல்லிகுனா ரமலான், பல்லிகுனா ரமலான், பல்லிகுனா ரமலான். அல்லாஹ்ட்ட கேளுங்க, சுஜூதுல கேளுங்க, ஆசைப்படுங்க. எனக்கு ரமலான் கிடைக்கணும், எனக்கு ரமலான் கிடைக்கணும். இது முதலாவது. அன்பானவர்களே, குத்துபாவை சும்மா கேட்டுட்டு போகாதீங்க. இன்றைய குத்துபாவில் சில விடயங்களை வீட்டுக்கு எடுத்துச் செல்லுங்கள். நாளையிலிருந்து இந்த ஷஅபானின் அடுத்த அரை 15இல் தயாராகுங்கள். ரமலானை அழகாக அடைந்து கொள்ளுங்கள். தரப்பட்ட நேரம் சுருக்கமானது என்பதனால் வேகமாக சில விடயங்களை சொல்லுகிறேன். ரொம்ப தூரத்திலிருந்து வந்திருக்கிறேன். அதனால குத்துபால ஒரு சில நிமிடங்களை கூடெடுத்தாவது உங்களோடு சில விடயங்களை பகிர்ந்து கொள்ளணும்னு நினைக்கிறேன். முதலாவது, ரமலான் கிடைக்க வேண்டும் என்று ஆசைப்படுங்கள். அல்லாஹ் ஆசை வச்சா தருவான். ஆசை வச்சு கேட்டா, அடியான் அல்லாஹ்ட்ட உண்மையாக கெஞ்சினா கலரினா அல்லாஹ் இரக்கமானவன். முதலாவது ரமலான் அல்லாஹ்ட்ட கேளு. இரண்டாவது சகோதரர்களே, இந்த ரமலானுக்கு முன்னால சில ஆயத்தங்களை செய்யுங்க. முதலாவது ஆயத்தம், நோன்பு பிடிக்க பழகுங்க. அதுதான் நபியுடைய சுன்னா. ஷஅபான்ல அதிகமாக நோன்பு நோக்குறது, நோன்பு நோற்று பழகுறது. இரண்டாவது, மூணாவது விடயம், ரமலானுடைய ஃபத்வாக்கள். ரமலானுடைய ஃபத்வாக்கள் 1 2 அல்ல,
ரமலானுடைய ஏகப்பட்ட ஃபத்வாக்கள் இருக்கிறது. கண்ணுக்கு சும்மா வைக்கணுமா? தலைக்கு என்ன வைக்கணுமா? ரமலான் கண்ட ஹுக்கும் என்ன? ரமலானுடைய வாயுடைய ஹுக்கும் என்ன? ரமலானுடைய காதுடைய ஹுக்கும் என்ன? ரமலானுடைய ஊசி போடுறதுல நிலம் என்ன? ரமலான்ல இன்சுலின் அடிக்கிறத பத்தி மார்க்கம் என்ன சொல்லுது? ரமலான் நோன்பு பிடிச்சிட்டு ஒரு தாய் குழந்தைக்கு பால் கொடுக்கணுமா? கொடுக்கிற தாயுடைய ஹுக்கும் என்ன? ரமலான்ல இப்படி நூற்றுக்கணக்கான ஃபத்வாக்கள் அகில இலங்கை ஜமியத்துல் உலமா ரமலான் நோன்பு தொடர்பாக கொடுத்திருக்கிறது, வெளியிட்டு இருக்கிறது, வெப்சைட்ல போட்டு இருக்குது. நூற்றுக்கணக்கான ஃபத்வாக்கள், ஒன்று ரெண்டல்ல. ஒன்று மஸ்ஜிதுடைய நிர்வாகம் அந்த ஃபத்வாக்களை எல்லாம் பிரிண்ட் பண்ணி பள்ளியில காட்சிப்படுத்துங்க. ரமலானுக்கு முன்னால தலபுல் இல்ம் ஃபரீலா, மார்க்கத்தை படிக்கிறது கட்டாய கடமை. நான் ஏற்கனவே சொன்னேன், மொபைல் போன் செய்யறவருக்கு மொபைல் போன் செய்ய தெரியணும், வாகனம் ஓடுறவருக்கு ஓட தெரியணும், லைசன்ஸ் கிடைச்சி மேல் இல்ல ஓட தெரியணும், நோன்பு பிடிச்சு மேல் இல்ல நோம்புடைய ஹுக்கும் தெரியணும். நபி அவங்க சொன்னாங்களே, நீங்க வெறுமனே பசித்து தாகித்திருப்பதில் அல்லாஹ்வுக்கு எந்த தேவையும் இல்லை. நீங்க பசியோடு இருக்கணும், தாகத்தோடு இருக்கணும், அல்லாஹ்வுக்கு எந்த தேவையும் இல்லை. நோன்பு நோன்பாக பிடிக்கப்பட வேண்டுமாக இருந்தால் நோன்புடைய முழுமையான சட்டங்கள் படிக்கப்பட வேண்டும். ஒன்று, பள்ளியில ஃபத்வாக்களை எல்லாம் காட்சிப்படுத்துங்க, ரமலான் ஃபத்வாக்கள் எல்லாம். இரண்டு, ஒரு இமாம கொண்டு வந்து மக்களுடைய முழு சந்தேகங்களையும், ரமலானுடைய நோன்பு தொடர்பான முழு சந்தேகங்களையும் தீர்த்து வையுங்கள், கேட்க வையுங்கள், எழுத வையுங்கள், தெரிந்து கொள்ள பழக்குங்கள். ரமலானுடைய ஃபத்வாக்கள் எல்லாம் படிச்சுக்கோங்க. இது ரமலானுக்கு முன்னால செய்ய வேண்டிய வேலை. அடுத்து, ரமலான்ல ஓதப்பட வேண்டிய துஆக்கள், தஹஜ்ஜுடைய துஆ, சஹருடைய துஆ. எங்களுக்கு எப்பவுமே தெரியும் ரெண்டே ரெண்டு துஆ. அல்லாஹும்ம லக்கஸ் சும்து வ பிக ஆமன்து வ அலைக தவக்கல்து, பரம்பரையா சொல்லி வந்த துஆ. நபியோங்க இதை மட்டுமா ஓதினாங்க? நபியோங்க எத்தனை துஆக்களை சொல்லி தந்தாங்க? பிறையை கண்டவுடன் ஓதுகின்ற துஆ பாடம் இருக்க வேண்டும். யாருக்கு சொன்னது? எங்களுக்கு தரப்பட்ட துஆ அது. நபியுடைய சுன்னாக்கள் மங்கி மறைந்து போகின்ற போது ஒரு சுன்னாவை எடுத்து நடந்தால் 100 ஷஹீதுகளுடைய நன்மை, 100 ஷஹீதுடைய நன்மை. ஒரு துஆவை பாடமாக்கி ஓதி பாருங்களே, சுப்ஹானல்லாஹ், உட பட்டோலையில 100 ஷஹீதுடைய நன்மை கிடைக்கும். பிற கண்டோன என்ன துஆ, இஃப்தார்ல என்ன துஆ, சஹர்ல என்ன துஆ, முதல் 10ல என்ன துஆ, இரண்டாம் 10ல என்ன துஆ, ரமலானில் அதிகம் ஓத வேண்டிய zikr என்ன, அதிகம் கேட்க வேண்டிய இஸ்திக்ஃபார் என்ன. ரமலானுடைய துஆக்களை எல்லாம் மனனமிடுங்கள், பாடமாக்குங்கள், வீட்டில் எழுத வையுங்கள். பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு பரிசு கொடுத்து பாடமாக்க வையுங்கள், ஓத வையுங்கள், பழக்குங்கள். ரமலான் வந்ததுக்கு பிறகல்ல, ஷஅபான்ல பழக்குங்க. புள்ள திருப்தியா சொல்லும், லா இலாஹ இல்லல்லாஹ் அஸ்தக்ஃபிருல்லாஹ் அஸ்அலுக்கல் ஜன்னah வ அஊது பிக மினன் நார். ஒரு கட்டத்தில் பள்ளிக்கூடத்து புள்ளகள்கிட்ட சொன்னேன், கியாமத்துடைய நாள்ல ஹிஜ்ரி 3வது வருஷம் வந்த ரமலான்ல அல்லாஹ் கியாமத்துல கேட்கணும், இந்த ரமலான்ல இந்த திக்ர அதிகமாக சொன்னவர் யார் என்று கேட்டால் நான் தான் என்று எழும்புறதுக்கு யார் ரெடி? அப்படின்டா இந்த ரமலான் ஓதுங்க பார்ப்போம். சின்ன பிள்ளைகள், பாலர் வயது பிள்ளைகள் 10,000 தடவை, 20,000 தடவை, 30,000 தடவை ஓதுகிறார்கள். பெற்றோர்கள் ஆசைப்படுங்கள், இஸ்திக்ஃபார்களை ஓத வைத்த பிள்ளைகளை பார்க்க ஆசைப்படுங்கள், துஆ கேட்க பழக்குங்கள். ரமலான்ல எல்லா அம்மா அப்பாவும் சொல்ற ஒன்றுதான்,
சஹருக்கு எழுப்புறதுக்கு படுற பாடு சுப்ஹானல்லாஹ். எழும்பவே மாட்டான். கடைசி நேரம் நோம்பு பிடிச்சி வேலையில்லைன்னு சொல்ற அளவுக்கு நோம்பு பாத்திலாகிற நேரம் தான் தின்றது. அதுக்கு ஃபத்வாவும் எடுத்துக்கொள்ற சில நேரம். அங்க ஒரு ஆள் சொல்லிக்கிறாரு, பாங்கு சொல்லத்தாலே தின்னலாமா, பாங்கு சொல்லி முடிஞ்சாலும் வேணுமா, இப்படி ஏதாவது ஒன்று எடுத்துக்கொள்றது. உலகம் அப்படித்தானே. எலும்பல்லே ஏன் காரணம்? ஷஅபான்லயாவது எங்களுக்கு வாழ்க்கை பூரா தஹஜ்ஜத் தரப்பட்டதுதான். தஹஜ்ஜத்துடைய சிறப்புகள் வாழ்க்கை பூராக தரப்பட்டது. அல்லாஹ் அடிவானத்தில் நின்று கேட்கின்ற நேரம், என்னட்ட உதவி தேட மாட்டீங்களா, என்னட்ட கேட்க மாட்டீங்களா, நான் உதவி செய்ய தயாராக இருக்கிறேன். ஷஅபான்ல ஒரு 15 நாளாவது உங்களோட பிள்ளைய தஹஜ்ஜத்துல 4 மணிக்கு 4:15 எழுப்பி தொலை வச்சு ஓத வச்சு துஆ கேட்க வச்சு நாங்களும் உம்மா வாப்பா குடும்பமாக ஷஅபான்ல பழகினோம் என்றால் ரமதானில் இன்ஷா அல்லாஹ் திருப்தியாக சஹருடைய நேரத்தை அனுபவிக்கலாம். இந்த பொறுமதியான நேரத்தை அனுபவிக்கலாம். எல்லாம் அனுபவிக்கிறதுக்கு வீடு வாசல் காணி பூமி சாப்பாடு எல்லாம் உள்ள ஹோட்டல் எல்லாம் தேடி போகும். ஒரு முஃமின் அனுபவிக்க வேண்டும், அல்லாஹ்வோடு பேசி அனுபவிக்க வேண்டும். சுஜூதுல அல்லாஹ்வோடு பேசி இன்பம் கொள்ள வேண்டும். குர்ரத்து ஐனி ஃபிஸ் ஸலா, நபி அவங்க சொன்னாங்களே, ஏண்ட முழு சந்தோஷமும் தொழுகண்டு. அது லேசில்ல, அது தொழுறவருக்கு தான் தெரியும். போன காலம் ஒரு ஆள் சந்திச்சு சொன்னாரு, இவ்வளவு காலம் அந்த பள்ளிக்குள்ள விக்ரோட தொழுகையோட மகரிபுக்கு போனா இஷாவுக்கு வார ஆட்களை பார்த்து சிரிச்சிருக்கிறேன். இப்ப என்ன பிசினஸ் எல்லாம் மகன்மார் எடுத்துட்டாங்க. நான் இப்ப மகரிபுக்கு போனா இஷாவுக்கு பிறகுதான் வாரேன். நான் லொஸ்டா விட்டேன். இவ்வளவு காலம் இவ்வளவு பெரிய ஒரு இன்பம் அதுல இருக்குதுன்னு இப்பதான் வழங்குது. குர்ஆன் ஓதுறதுடைய இன்பம், இஸ்திக்ஃபாருடைய இன்பம், சுஜூதுடைய இன்பம், தஹஜ்ஜத்துடைய இன்பம் உம்மத்துக்கு வரணும் சகோதரர்களே. இது ஒரு பாரமாக சைத்தான் காட்டி வச்சிருக்கிறான். அது சாப்பிடுறதை விட இன்பம் உங்களுக்கு தெரியாது. குர்ஆன் ஓதுறவங்கள்ட்ட கேளுங்க, அது ருசியான சாப்பாட்டை விட இன்பம் குர்ஆன் ஓதுறது. அதிகமாக இஸ்திக்ஃபார் செய்வது இன்பம். அப்ப ரமதானுக்கு முன்னால துஆக்களை பாடமாக்குவோம், சட்டங்களை தெரிந்து கொள்வோம். அன்பான சகோதரர்களே, அடுத்த விடயம், ரமதான்ல ஸ்கூல் எல்லாம் லீவு. ஸ்கூல் எல்லாம் லீவு. மார்னிங் கிளாஸ் வச்சு ஈவினிங் கிளாஸ் வச்சு மறுபடியும் ஸ்கூல் செய்யறதுக்கு ஸ்கூல் லீவு கொடுக்கிறது. அதுக்காகவா என்னோட பழைய ஆட்கள் உரிமைக்காக போராடி எடுத்தது? பள்ளி நிர்வாகம், ஊர்ல இருக்கக்கூடிய ஜமியத்துல் உலமா, உலமாக்கள் பாடசாலையோடு பேசுங்க. பாடசாலை ஃப்ரீயா இருக்குது. ரமதான்ல திட்டமிடுங்க. தரம் 6க்கு, தரம் 7க்கு, தரம் 8க்கு ஒரு சிலபஸ் போடுங்க. 25 நாள் கொண்ட ஒரு சிலபஸ். ஃபிக்ஹுடைய அடிப்படைகள், ஹதீஸுடைய விஷயங்கள், குர்ஆனுடைய விஷயங்கள், தஜ்வீதுடைய விஷயங்கள். உம்மத்துக்கு எவ்வளவு தேவை இருக்குது சகோதரர்களே. ஷரியத்துடைய தேவை எவ்வளவு இருக்குது. ஓலவலுக்கு பின்னால் ஒரு புள்ள சொல்றாரு, இன்னும் அத்தஹியாத்து தெரியா, இன்னும் சூரத்துல் ஃபாத்திஹா தெரியா, இன்னும் சுஜூதுல 3 சுஜூது செஞ்சு பட்டா என்ன செய்யறேன்னு தெரியா, ஒரு சுஜூதோட எலும்பி பட்டா என்ன செய்யறேன்னு தெரியா, ருக்கு செய்யாம தவறி சுஜூதுக்கு போனா என்ன சட்டம் தெரியா. சில நேரம் 20-25 வயசு பாப்பாவும் யோசிக்கிற, சரிதானே அதில் சொல்றது, சுஜூது செஞ்சு படாம ருக்கு செய்யாம சுஜூதுக்கு போனா என்ன செய்யணும். இப்ப டவுட் வந்துருக்கு, என்ன செய்யும் டவுட் வந்துருக்கு. சூரத்துல் ஃபாத்திஹா 2 முறை ஓதிப்பட்டுச்சு. 5 ரக்காத்துக்கு எழும்பிட்டோம். 5 ரக்காத்து தொழுதத்துக்கு பிறகுதான் தெரியும் 5 ரக்காத் தொழுதுட்டேன் என்ன செய்யணும். 4 ரக்காத்து தொழுகல, 3 ரக்காத்தோட சலாம் கொடுத்துட்டேன், வீட்டுக்கு போயிட்டு சாப்பிட்டுமாச்சு, இப்பதான் ஞாபகம் வருது 3 என்ன செய்யணும். மௌத்து வரைக்கும் நீ தெரியாமலா இருக்க போறோம். எப்ப படிக்க போறோம், எப்ப நாளெடுக்க போறோம். ஹா எங்களை மொழியணும், ஹா எங்களை மொழியணும், கைன் எப்படி சொல்லணும், கைன் எப்படி சொல்லணும், காப் என்ன, காப் என்ன, ஒரு சொல்லுடைய வித்தியாசம் எங்க கொண்டு போய் சேர்க்கும். அதிகமா நம்ம துஆ செய்றேன், அல்லாஹும்ம ஹ்ஃபிர் லனா துனூபனா, யா அல்லாஹ் எனக்கு ஒரு படுகுழிய வெட்டு,
அரபு தெரியா, சொற்கள் தெரியா, கைனுக்கு ஹான்றாரு, ஹாவுக்கு கைன்றாரு. எப்ப படிக்க போறோம், எப்ப தொண்டைய செய்ய போறோம்? அன்பானவர்களே, ரமலான்ல கட்டாயமாக மஸ்ஜிதுல திட்டமிடுங்க. சின்ன புள்ளகளுக்கு 5, 4, 5, 6, 7, 8 புள்ளகளுக்கு தஜ்வீதுடைய வகுப்புகள் இந்த வருஷம் இப்படி நடக்கும், குர்ஆனுடைய ஹல்கா இப்படி நடக்கும். 40 வயதுக்கு மேல 50 வயதுக்கு மேல பிசினஸ்கார ஆட்களுக்கு இப்படி நடக்கும். திட்டமிடுங்க. ரமலான்ல முழுமையாக மார்க்கத்தை படிப்பதற்கான களத்தை ஊர் ஏற்பாடு செய்யுங்க. ஆண்களுக்கு வேறாக, பெண்களுக்கு வேறாக ஏற்பாடு செய்யுங்க. ரமலான் கடைசி 10 சிறப்பை பத்தி பேச சொன்னா, எழுத சொன்னா, அல்ஹம்துலில்லாஹ் எழுதுவதற்கு ஏராளமானவர்கள் இருக்கிறாங்க. இப்ப எல்லாரையும் மிஞ்சி ஏஐயும் இருக்கிறாங்க. ஏஐட்ட கேட்டா 10 புத்தகம் தரும். ரமலானை பத்தி சொல்லுங்க, கடைசி 10 பத்தி சொல்லுங்க, இது மட்டும் கேட்டா போதும். ஆனா சகோதரர்களே, ரமலானின் கடைசி 10கள் வியாபாரிகள் வியாபாரத்துக்குரிய காலமாக ஆக்கிக் கொண்டார்கள். வாங்குவார்கள் பெருநாளுக்குரிய உடுப்பு வாங்குற சீசனாக ஆக்கி கொண்டார். விடிய 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 சுப்ஹானல்லாஹ், முஃமின்கள் ரமலானுக்கு முன்னால பெருநாள் உடுப்பு எடுத்து முடியுங்க. ரமலானுக்கு முன்னால திட்டமிடுங்க. ஷஅபான்ல அதுக்கான ஏற்பாட்டை செஞ்சு முடியுங்க. அதிகமானவர்கள் அல்ஹம்துலில்லாஹ் இப்ப ஏராளமான நல்ல மனிதர்களை சந்திக்கிறோம். பெருநாளுக்கு புல் உடுப்பு வாங்கணும் தான், இப்பவே அதுக்கான ஒழுங்குகளை செஞ்சு முடியுங்க, திட்டமிட்டு முடியுங்க. பஜாருக்கு நேரம் கொடுக்கிறதுக்கு ஆபீஸ்கள்ல வேலை செய்த ஆட்கள் கொஞ்சம் திட்டமிடுங்க. உங்களோட லீவை திட்டமிடுங்க, உங்களோட பிசினஸ திட்டமிடுங்க. லாபம் வரும் என்று யோசிக்கிறத விட ரமலானின் லாபத்தை எடுக்கணும். எனவே இந்த பிசினஸ் டைம் இன்ஷா அல்லாஹ் ரமலான்ல இப்படி ஆக்கிக் கொள்றேன். இமாம்கள் எப்படி தெரியுமா, ஃபிக்ஹுடைய வகுப்புகளை கூட, ஹதீஸுடைய வகுப்புகளை கூட ரமலானுடைய காலம் முழுமையாக நிறுத்துவார்கள். எதற்கு? இமாம் அபு ஹனீஃபாவுடைய வரலாற்றை வாசித்து பாருங்க, இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹுடைய வரலாற்றை வாசித்து பாருங்க, இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹுடைய வரலாற்றை வாசித்து பாருங்க. ரமலானுக்காக அவர்கள் ரமலானில் குர்ஆன் ஓத வேண்டும் என்பதற்காக, அதிகம் திக்ர் செய்ய வேண்டும் என்பதற்காக அவர்கள் ரமலானில் படிப்பிக்கின்ற பாடங்களை ஏன் நிறுத்துவார்கள்? நாங்க எங்களோட பிசினஸை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுங்க. பயணங்கள், பிரயாணங்கள், மாமி வீட்டுக்கு போகணுமா, பெரியம்மா பார்க்கணுமா, சாச்சாவை பார்க்கணுமா, ஹயாத்து மௌத்த தவிர சகோதரர்களே மற்ற பிரயாணங்கள் எல்லாவற்றுக்கும் ரமலானுக்கு குர்பானி செய்வதற்கு இப்பவே திட்டமிட்டு முடியுங்க. ரமலான்ல வீணாக சுத்தி காலத்தை வீணாக்க நினைக்காதீங்க. அடுத்தது ரமலானுக்கான ஒரு சாட்டை போடுங்க. மன்னிச்சு கொள்ளணும், நேரம் எடுத்துட்டேன். ரமலானுக்கான ஒரு சாட்டை போடுங்க. தஹஜ்ஜத்தை தொழுதேன், சுபஹ் தொழுதேன், சுபஹுடைய முன் சுன்னத்து தொழுதேன். ரமலானுடைய கடைசியில பெருநாள் அன்று ராவக்கு அதை வச்சு கொண்டு அல்லாஹ்ட்ட முறப்பாடு செய்யுங்க. யா அல்லாஹ், இந்த ரமலான் நான் திட்டமிட்டு இவ்வளவு அமல் செஞ்சுக்கிறேன். யா அல்லாஹ், ஓண்ட திருப்திக்காக மட்டும் செஞ்சுக்கிறேன். யா அல்லாஹ், என் பிள்ளையையும் திக்ர் செய்ய வச்சு மாப் பண்ணிக்கியா அல்லாஹ், என் பிள்ளையும் தஹஜ்ஜத் தொழுதிக்கியா அல்லாஹ், என் குடும்பமே தஹஜ்ஜத் சொல்லிக்கியா அல்லாஹ், என் குடும்பமே லைலத்துல் கத்ர் வேணும் என்று அழுதிக்கியா அல்லாஹ், எனக்கு லைலத்துல் கத்ர் தாயா அல்லாஹ், நரக விடுதலை தாயா அல்லாஹ். இப்படி அல்லாஹ்விடத்தில் கெஞ்சுவதற்கு ஏற்ற விதத்திலே அமல்களுக்கான ஒரு சாட்டை உருவாக்கி அதற்கு தயாராகுங்கள். அடுத்த சகோதரர்களே, ரமலானுடைய சதகாக்கள். நபி அவர்கள் காற்று வீசும் வேகத்தை விட அதிகமாக கொடுப்பாங்க. ரமலானுக்கு முன்னால ஏழை எளியவர்கள் எல்லோரையும் அடையாளம் காணுங்கள். தனிப்பட்ட முறையில் இரகசியமாக அவர்களுடைய கௌரவம் பாதிக்கப்படாத வகையில், அவர்கள் ரமலானில் இடையூறை சந்திக்காத வகையில் அவர்களுடைய இஃப்தாருக்கான சஹருக்கான ஏற்பாடுகளை வசதி உள்ளவர்கள் ரமலானுக்கு முன்னரே ஷஅபானிலே கொடுத்து விடுங்கள். பேர் போட வேணாம், புகழ் பார்க்க வேணாம், பெண்ணர் அடிக்க வேணாம், காட்டிக்கொள்ள வேணாம், FB-ல போட வேணாம், இன்ஸ்டாகிராம்ல காட்ட வேணாம். படைச்ச ரப்பை நோக்காக கொண்டு அதற்காக திட்டமிடுங்க. வசதி உள்ளவங்க பள்ளி நிர்வாகத்திட்ட வந்து சந்திங்க. நாங்க கஞ்சிக்கு எங்களால இன்ன ஏற்பாடு, ஹிஸ்புக்கு இன்ன ஏற்பாடு,
தஜ்வீத் வகுப்புக்கு இன்ன ஏற்பாடு, குர்ஆனுக்கான ஒழுங்க செய்யுங்க. அல்லாஹ் எனக்கு வசதியை தந்திருக்கிறான். நான் சின்ன பிள்ளைகளுக்கு இத்தனை துஆக்களை பாடமாக்குறதுக்கு நீங்க ஏற்பாடு செஞ்சா நான் இன்ன கிஃப்ட கொடுக்க ரெடி, இன்ன ஏற்பாடு செஞ்சு தர ரெடி. குர்ஆனுக்கு இப்படி ஏற்பாடு செய்யுங்க, இமாம்களுக்கு இப்படி ஏற்பாடு செய்யுங்க, இத்தனை வகுப்புகளை செய்யுங்க, அந்த செலவுகளை நாங்க இப்படி செஞ்சு தாரோம். ரமலான் முட்ட ப்ராஜெக்டுக்கும் ஊரில் இருக்கக்கூடிய தனவந்தர்கள் இரகசியமாக உலமாக்களோட நிர்வாகத்தோட பேசி அதை செய்யறதுக்குரிய அந்த ப்ராஜெக்டை எங்களால செய்யணும்ன்றதுக்கான தைரியத்தை விட்டுங்க. இதை நாங்க செஞ்சுட்டு அல்ஹம்துலில்லாஹ் நிதர்சனமாக அமல் செஞ்சுட்டு உங்களோட பேசுறோம். ப்ராஜெக்டை போட்டு வேற யார்ட்டையும் இல்ல, ஸ்போர்ட்ஸ் கிளப்ட சொன்னோம், நீங்க பயான் ப்ராஜெக்டை பொறுப்படுங்க, நீங்க தஜ்வீத் கிளாஸ் பொறுப்படுங்க. ஆட்டாக்காரர்கள் சங்கம், வீலோடுறார்கள், கடைக்காரர்கள் சங்கம், அவங்கள்ட்ட சொன்னோம். யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களுக்கு ஒரு சில பொறுப்பு கொடுத்தோம். அல்ஹம்துலில்லாஹ் ஒவ்வொருத்தரும் ரமலான முழுமையாக பயன்படுத்துறதுக்கு தங்களுக்கு முடியுமான முழுமையான பங்களிப்புகளை அறிவுத்துறையில, பணத்துறையில, பொருளாதாரத்துறையில, ஆலோசனை ரீதியாக வழங்குவார்கள். எனவே இந்த ரமலான வெறும் ரமலானாக ஆக்கிக் கொள்ளாமல் முழுமையான நோம்புடைய சட்டங்களை படிச்சு, நோம்புடைய சிறப்புகளை படிச்சு, நோம்பு சம்பந்தமா வந்திருக்கிற குர்ஆன் வசனங்களும் ஹதீஸுகளும் ரோட்ல போற ஆட்களுக்கல்ல, ஈமான் கொள்ளாதவர்களுக்கல்ல, அது பயான் பண்றதுக்கல்ல, அது எழுதுறதுக்கல்ல, அது PhDக்கல்ல. அன்பானவர்களே, நானும் நீங்களும் அமல் செய்யறதுக்கு, என்னை உங்களையும் அமல் செய்ய தூண்டுறதுக்கு. எனவே இந்த சங்கையான ரமலானை அழகான முறையில் பயன்படுத்துவதற்கு திட்டமிடுவோம், முயற்சி எடுப்போம், முழுமையான பங்காளியாகுவோம். வல்லவன் அல்லாஹ் இந்த சங்கையான ரமலானை அழகாக பயன்படுத்திய நல்ல கூட்டத்தில் நம் அனைவரையும் சேர்த்தருவானாக. இந்த ரமலானை பயன்படுத்துகின்ற பாக்கியத்தை தருவானாக. இந்த ரமலானை அடைந்து கொள்ளுகின்ற பாக்கியத்தை தருவானாக. இந்த ரமலானை திட்டமிட்டு பயன்படுத்துகின்ற பாக்கியத்தை தருவானாக. இந்த ரமலானுக்காக அல்லாஹ்விடம் ரமலானிலே அல்லாஹ்விடம் அதிகமாக பிரார்த்தித்து, ரமலானில் அல்லாஹ் என்னென்ன பாக்கியங்களை எல்லாம் அடியார்களுக்கு கொடுப்பதற்காக வாக்களித்திருக்கிறானோ அத்துணை பாக்கியங்களும் கிடைக்கப்பெற்ற நல்ல மனிதர்களாக நம் அனைவரையும் ஆக்கியருள்வானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் வஹ்தஹு வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா மன் லா நபிய்ய பஅது வஅலா ஆலிஹி வஅஸ்ஹாபிஹி الذين اتبعوا سنة النبي أبدا. اللهم صل على سيدنا ونبينا ومولانا محمد وعلى آله وأصحابه وأتباعه وسلم تسليما كثيرا كثيرا. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد. فقد قال الله سبحانه وتعالى في محكمه التنزيل: بسم الله الرحمن الرحيم. ومن يطع الله ورسوله ويخشى الله ويتقي فأولئك هم الفائزون. فيا إخوة العقيدة، اتقوا الله اتقوا الله اتقوا الله، أطيعوا وتفكروا أيها المؤمنون. تمر الشهور بعد الشهور وتملي السنون خلف السنين وأنتم في سباق غافلون وعن الممات ناسون. يا إخوة في الإسلام، اسمعوا قولي: من عاش مات، ومن مات فات، ومن طاع فاز، ومن شام نار، وكل ما آت نار. ليل دار ونهار صار، والسماء ذات أبراج، والأرض ذات أنوار، والخير ذات أقسام. إن في السماء لخبرا وإن في الأرض عبرا. فالله تعالى يقول فهو أصدق القائلين: فإذا قرأت القرآن فاستعذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ومن يطع الله ورسوله ويخشى الله ويتقي فأولئك هم الفائزون. بارك الله لنا بالقرآن العظيم ونفعنا بالآيات والذكر الحكيم. أقول قولي هذا واستغفر الله لي ولكم واستغفروه إنه الغفور الرحيم. الحمد لله نعمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا رسول الله. اللهم صل على سيدنا ونبينا ومولانا محمد وعلى آله وأصحابه وأتباعه وسلم تسليما كثيرا كثيرا. أما بعد، فقد قال الله سبحانه وتعالى في محكمه التنزيل: بسم الله الرحمن الرحيم. ألف لام ميم ذلك الكتاب لا ريب فيه
هدى للمتقين. فيا إخوة العقيدة أوصيكم أولا بتقوى الله، فإن التقوى أصل من أساس العبادة، فإن الله مع الذين اتقوا والذين هم محسنون. واعلموا عباد الله إن الله أمركم أمرا عميما بدأ بنفسه تعظيما وثنى بملائكته تكريما. إن الله وملائكته تسليما وأصلي وأسلم على سيدنا محمد صلى الله عليه وسلم وأبي بكر الصديق رضي الله عنه وعمر الفاروق رضي الله عنه وعثمان الغني رضي الله عنه وعلي أسد الله رضي الله عنه وسائر المبشرين بدار النعيم وفاطمة الزهراء بنت الرسول وسبتين حسن والحسين وأمي حمزة والعباس المطهرين والآثار وأمهات المؤمنين وجميع الصحابة العظام من المهاجرين والأنصار والتابعين الأبرار رضي الله تعالى عنهم جميعا. اللهم اغفر للمؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات والأحياء منكم والأموات. اللهم اجرنا من النار، اللهم اجرنا من النار، اللهم اجرنا من النار ولا تجعلنا من خطب النار. ربنا إنك رؤوف رحيم. عباد الله يرحمكم الله، إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم